அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாசிக்கப்படும் புத்தகம் தாயம். உங்கள் நண்பர்களை காட்டுங்கள், நீங்கள் யார் என்று கூறுகிறேன். ஒரு நாள் ஒரு அலுவலகத்தில் இருந்த இளம்பெண் ஒருத்தி தன் வாழ்வின் குறிக்கோள், தன் எதிர்கால திட்டங்கள், இலக்குகள் மற்றும் சாதனைகளை பற்றி பரவசமாக பேசிக்கொண்டிருந்தாள். தன் நேரத்தையும் ஆற்றலையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் அவள் தெளிவாக இருந்தாள். அடுத்த நாள் காலையில் சமீபத்தில் வெளிவந்துள்ள தான் பார்த்திராத திரைப்படங்களை பற்றியும், நீண்ட நாட்களாக தான் ருசித்திராத இனிப்புகளை பற்றியும், கடை வீதிக்கு சென்று பொழுதை கழித்து எத்தனை நாட்களாகின்றன என்பதை பற்றியும் மட்டுமே அவள் பேசிக்கொண்டிருந்ததில் ஆச்சரியம் ஏதுமில்லை. எது சரி எது தவறு என்பது இங்கு பிரச்சனை அல்ல. ஆனால் 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த மாற்றம்தான் விவாதத்திற்கு உரியது. முதல் நாள் அவளை சூழ்ந்திருந்தவர்களும் 2ஆம் நாள் அவள் சந்தித்திருந்தவர்களும் தான் அனைத்து வித்தியாசங்களையும் ஏற்படுத்தினர். நீங்கள் கலந்து பழகும் கூட்டம் 2 முனைகளை கொண்ட வாள் போன்றது. அதற்கு உங்களை உருவாக்கும் சக்தியும் உண்டு, அழிக்கும் சக்தியும் உண்டு. நம்மை சூழ்ந்திருக்கும் மக்கள், நாம் சிந்திக்கும் விதம், உணரும் விதம், பிறரை நாம் பார்க்கும் விதம், நம்மை நாம் பார்க்கும் விதம், நமது நிகழ்காலம் மற்றும் நாம் உருவாக்கவிருக்கும் எதிர்காலம் ஆகியவற்றின் மீது மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவர். தங்கள் சுற்றுச்சூழல்களை தாண்டியும் வெற்றி பெற்ற பல மக்கள் இருக்கின்றனர். நாம் விதிவிலக்குகளை பற்றி இங்கு விவாதிக்கப் போவதில்லை. பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் சூழ்நிலைகளால் உருவாக்கப்படுகிறார்கள். சரியாக கூற வேண்டுமென்றால், தங்கள் சூழ்நிலையின் காரணமாகவே அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். உங்களது இன்றைய தினம் வெறுமனே உங்கள் நேற்றைய தினத்தால் வடிவமைக்கப்படுவதில்லை. நேற்று நீங்கள் யாருடன் உங்கள் நேரத்தை செலவிட்டீர்களோ அல்லது முதலீடு செய்தீர்களோ அவர்களால் உங்களது இன்றைய தினம் உருவாக்கப்படுகிறது. இன்று நீங்கள் யாருடன் உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அவர்களால் உங்களது நாளைய தினம் உருவாக்கப்படும். தேவாலயத்தில் நடக்கும் ஆராதனை கூட்டங்களில் கலந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட தேவாலயத்தை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் ஆராதனை கூட்டங்களுக்கு வருவதை திடீரென்று நிறுத்திவிட்டார். ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அந்த தேவாலயத்தின் பாதிரியார் அவரை பார்க்க சென்றார். அது ஒரு குளிரான மாலை பொழுது. கொழுந்து விட்டெரியும் நெருப்பிற்கு முன் தன் வீட்டில் அந்த உறுப்பினர் தனியாக அமர்ந்திருந்தார். பாதிரியாரை கண்டவுடன் அவரை வரவேற்று நெருப்பிற்கு அருகில் ஒரு நாற்காலியில் அமரச் செய்து காத்திருந்தார். பாதிரியாரும் எதுவும் பேசவில்லை. ஒரு சில நிமிடங்களுக்கு பின் பாதிரியார் ஒரு இடுக்கியால் நெருப்பிலிருந்து ஒரு எரியும் தணலை எடுத்து ஓர் ஓரமாக வைத்தார். பிறகு தன் நாற்காலியில் வந்து அமர்ந்து கொண்டார். அப்பொழுதும் அவர் எதுவும் பேசவில்லை. இதை ஆச்சரியத்துடன் அந்த உறுப்பினர் பார்த்து கொண்டிருந்தார். தனியாக வைக்கப்பட்ட அந்த தணலில் ஒளி சற்று நேரத்தில் குறைந்தது. பிறகு குளிர்ந்து முற்றிலுமாக நின்றுவிட்டது. பாதிரியாருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்புக்கு பின் ஒரு வார்த்தை கூட பேசப்படவில்லை. கிளம்பும் முன் மீண்டும் அந்த குளிர்ந்த தணலை எடுத்து எரியும் நெருப்பில் நடுவில் பாதிரியார் வைத்தார். உடனடியாக அது தன்னை சூழ்ந்திருந்த எரிந்து கொண்டிருக்கும் கரிகளின் ஒளி மற்றும் வெப்பத்தோடு தானும் சேர்ந்து எரிய துவங்கியது. பாதிரியார் விடை பெற்று கொண்ட போது, நீங்கள் வந்ததற்கு நன்றி. குறிப்பாக உங்கள் அனல் தெரித்த பிரசங்கத்திற்கும் நன்றி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் தேவாலயத்திற்கு வருவேன் என்று அந்த உறுப்பினர் கூறினார். ஞானிகளிடையே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தில் 20வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை காலப்போக்கில் அக்குடும்பத்தில் உள்ளவர்களைப் போல் ஆகிவிடுகிறது என்று கூறப்படுகிறது. உண்மைதான். நாம் யாருடன் பழகுகிறோமோ அவர்களைப் போலவே ஆகிவிடுகிறோம். நாம் வளர வேண்டிய வேகத்தில் வளரவில்லை என்றால், வேண்டிய மதிப்போடும் பொலிவோடும் வாழவில்லை என்றால், நாம் ஒரு துணிச்சலான முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். நாம் வேலை பார்க்கும் நிறுவனமோ, நாம் பழகும் நண்பர்கள் கூட்டமோ அல்லது நாம் வாழும் குடும்பமோ நம்மை உருவாக்கவில்லை என்றால், நாம் வளர்வதற்கு ஏற்ற வேறொரு இடத்திற்கு நம்மை நாம் இடப்பெயர்ச்சி செய்ய வேண்டும். அது ஒரு கடினமான முடிவுதான், ஆனால் தேவையான ஒன்று. ஒரு விதையை ஒரு குப்பை மேட்டில் போட்டு வைப்பதால் என்ன பிரயோஜனம்? அனைத்தையும் அசாதாரண ஆர்வத்துடன் செய்த சாதாரண மனிதர்கள்தான் அசாதாரண மனிதர்கள் என்று கூறப்படுகிறார்கள்.
உங்கள் சொந்த வாழ்க்கையை காட்டிலும் பெரிதான ஒரு குறிக்கோளை, உங்கள் கடைசி மூச்சு உள்ளவரை ஒவ்வொரு மூச்சையும் முதலீடு செய்ய தயாராக இருக்கும் வகையிலான ஒரு குறிக்கோளை அடையாளம் காண்பதில்தான் மகத்தான வாழ்வு அடங்கியுள்ளது. காலையில் சற்று முன்னதாகவே எழச் செய்து, இரவு சற்று அதிக நேரம் கண்விழிக்க செய்து, இடையே உள்ள ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆழ் விருப்பத்தால் நிறைக்கும், உங்களை உத்வேகப்படுத்தும் ஒரு குறிக்கோள் உங்களிடம் இருக்கும்போது நீங்கள் ஒரு வரலாற்றை படைக்கிறீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களால் இயன்றதை காட்டிலும் சற்று அதிகமாகவே கொடுங்கள். ஒரு அசாதாரண வாழ்க்கையை வாழுங்கள். நன்றி.